நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேணா அசிங்கமா கேட்டுறேன் பாத்துக்க. அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே. வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். பைத்தியமாயவே புதிய எதிரியே வா என்ன எதிர்க்கவே பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே. எனக்கு விவசாயத்தை பத்தி டீடைல்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன நீங்க வந்த எனக்கு விவசாயத்தை பத்தி டீடைல்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். இல்ல குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ மட்டும் சீப்பாளா இருந்திருக்க. அதனால மத்தவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இது எல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் ஓவர். கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தவர் சுந்தரம், பாஸ்கர் மனசெல்லாம் கோணாம நடந்துக்கோ. இன்னொரு தடவை உன் மேல ரிப்போர்ட் வந்துச்சு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் ஒன்னும் யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி அடக்க மாடு கட்டி இருக்கு, தெக்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். பசுமாட்டை போட்டு விடுவாரு. அடே ஐயோ, ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில இதுக்காண்டி சீக்கிரமா ஏந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கோம் நானே என் பொண்ணும். பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போன அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் வர. இல்ல கோபம் வந்து நான் உன்னை கொன்னுடுவேன். இது பாரு, இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ட படாம ஓட்டு போல. மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். மாப்பிள்ள பேக்ல சட்ட புத்தகத்தை வச்சிருப்பான்னு பார்த்தா சலூனை வச்சுக்கிட்டு சுத்தி திரியிறான்டா. தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் போற போக்குல
நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு பாடுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே சொன்னால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. புண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி கூழாவும் தஞ்சை மண்ணிலே இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. வந்துட்டாங்கிறது குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கு. ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேறவளுக்கு அம்மா நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்ற? விஜய் வந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏம்பா நான் உன்னை சொல்லிட்டு எனக்கு வாயில அசிங்கமா வருமா அந்த நேரத்துக்கு? விஜய் வந்து நடிக்க தெரியும், அந்த காதல் ஜோடி எல்லாம் பிடிக்க தெரியும். இவரு எப்படின்னா அரசியல் வந்து பேப்பரையோ பாப்பாரு, இந்த எழுத்துல ஒண்ணு மிஸ்டேக், அந்த எழுத்துல ஒண்ணு மிஸ்டேக், ஆளை கூப்பிடுவாரு, இதுக்கு என்ன பிழை, இதுக்கு என்ன கரெக்ட் பதில் அப்படி சொல்லுவாரு. ஆண்டியா ஊன ஊதுனா முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சொல்லு, அது எதுக்கு ஊதுனாதான் அது சங்கு பான்னு கேக்குறோம். அப்படியே சும்மா எழுக்கு ஒரு வர தாலியா இருக்க மாட்டா. உன் பொண்டாட்டி தான் வரணும், நான் வந்தா முடியுமா? முடியாது. அப்படிதான். டேய் தற்கொலை டிக்கெட் எடுத்துட்டியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ வந்து இங்க டிக்கெட் எடுக்க மாட்டியா? சரி எந்த போற? செங்கிப்பட்டிக்கு ஒரு டிக்கெட்டா கொடு. ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தர்றியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல் பேரையும் லோகோவையும் மாத்தி போட்டு பொய்யான செய்தியை சொல்றீங்க, அவதூறு பரப்புறீங்க, ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறீங்கன்ட்டு போஸ்ட் போடுறீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 25 ரூபாய். அப்ப நீங்க எத்தனை போஸ்ட் போடணும்னு நீங்களே பார்த்துக்குங்க. கம்பெனிக்கு 25 ரூபாய், 5 ரூபாய், 5 ரூபாய். போஸ்ட்டுக்கு 25 ரூபாய், போஸ்ட்டுக்கு 25 ரூபாய், 5 ரூபாய். போஸ்ட்டுக்கு 25 ரூபாய். அபி நான் குரு பேசுறேன். நான் குரு தாண்டா பேசுறேன். பாஸ் சக்சஸ் என்னடா? என்ன சக்சஸ்? நியூஸ் சேனல் எல்லாத்தையும் அலார விட்டுட்டோம்ல. எப்படி இங்க பாத்தீங்களா? எல்லா நியூஸ் சேனலுக்கும் ஃபேக் ஐடி போட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி உங்களை ட்ரோல் பண்றானுங்க அடிக்கிறானுங்கன்னு பாக்குறேன் நான். இனிமே நம்ம போடுறதுதான் நியூஸ். 2026 நீங்க தான் சிஎம். இது யாராலையும் மாத்த முடியாது. மத்தாலும் எறாத மத்தவங்களுமே தற்கொலை புண்டைங்க வச்சு நான் அரசியல் வந்தேன் பேரு. உன் மேல அது தப்பு இல்ல. மத்த என்னதான் சொல்லணும்? சொன்னால உனக்கு ஒரு நாள் இருக்கு. அள்ளி 3 நிமிஷம் சார். என் பிசினஸ் பார்ட்னருக்கு அவர் ஜெயிச்சா கூட 1-2 படம் நடிப்பாரு. அவர் தோத்துட்டாருன்னா இனிமேல் படமே நடிக்க மாட்டாரு. அவர் நம்மளுக்காண்டி தான் 300 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இப்ப அரசியலுக்குள்ள டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். நல்லா செஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். புது புது திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்.
நான் கேட்டது விஜய் எனக்கு வரணும் சொல்லு. அங்க ஆனா அவர் எனக்கு கொடுத்தது மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல முதலாளி. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2006 விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக நின்றாரோ அதற்கு அதிகப்படியாகவே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் தாவக தலைவர் விஜய் அவர்கள். மேடம் இந்த லூசு பூரி கொஞ்சம் அப்படியே போக சொல்லணும் மேடம். சினிமால இருந்து அரசியல இருந்து எல்லாரும் சுட்டு போட்டு சுத்தடிச்சிட்டு இருக்காங்க. தளபதி எல்லாரையும் அழ விட்டுன்னு இருக்காரு. எல்லாரையும் போஸ்ட் போட்டுனாதான் மேடம். அம்மா இனிமேல் யூஸே ஆகாது. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்கிற நண்டு கிணத்துல ஜெயிச்சா போடுவான் துண்டு. மண்ணிலோ இப்ப 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இல்லையா சார் ஒரு 2. ஹலோ வணக்கம். வர்ச்சுவல் வாரியர்ஸ் சாரி வல்கர் வாரியர்ஸ். இவர் தான் என்னோட 3வது புருஷன். ஆனா இவருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது ஒரு சீரியல் ஆச்சு, தென்றல் வந்து என்னைச்சிடும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது அம்மன் தாய் படத்துல கல்யாணம் ஆச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டிவிகே வாரியர்ஸ் சாரி வல்கர் வாரியர்ஸ் இது 3வது கல்யாணம். அண்ட் மூஞ்சி முகரைகளுக்கு கூடயாப்பா வித்தியாசம் தெரியாது. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்டில வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துடுறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க. அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. ரொம்ப சந்தோஷமா பாக்குறீங்க. கடவுளே டைரக்டா பாக்குறதா இருக்கும். அதனால இவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நம்ம எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆட்டத்தை பாத்தீங்களா? ஆட்டத்தை பாத்தீங்களா? 2025 மடங்கு ஆட்டம். என் தளபதி சிஎம் அவர் அன்னைக்கு டபுள் மடங்கு ஆட்டம் இருக்கும். அன்னைக்கு திருவிழா இல்ல, முப்பெரும் விழா, பெரிய விழாவே இருக்கு. 2026 தான் நாங்க தான். கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான். ஓட்டினீங்களா? ஏமாத்தி விட்டாங்கடா. விட்டுருமா? கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏய் அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமாடா. 39 ஓட்டுக்கு 30 ஓட்டுனே எழுதி ஓட்டி விட்டாங்கடா. 39 ஓட்டு வாங்கிட்டீங்களா? இது ஓட்டா. ஐயோ இதுக்கு தானடா இத சொல்லாதீங்கன்னு சொன்னேன். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். ஏய் என்னடா சாப்பிடுங்க சார். சந்தனம் கொஞ்சம் நில்லு. தீம் மியூசிக் போடுவா. நின்னு ஃபீல் பண்ணிட்டு போற. இந்த 10 நிமிஷத்துல உன் பையனை துண்டு துண்டா வெட்டி அனுப்புற. அப்போ இதே மாதிரி சிரிப்பீங்களா? உன் பையன்னு தெரியாம தான் தூக்குனேன். ஆனா இப்ப நானே உன்கிட்ட டீல் பேசலான்னு முடிவெடுத்துக்கிறேன். நீ வெயிட் தான். பையன் காணணும்னு தேட ஆரம்பிச்சிருப்ப. எசக்கு பிசகா எதனா ஆச்சு கட்சி வரைக்கும் தேடினே இருக்க வேண்டியதுதான். உன் பையனுக்கு என்ன விலை நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா ₹1 ரூபாய் குறைஞ்சா கூட உன் பையனை அறுத்துருவேன். लेकिन ये साला कर क्या रहा है? एगो लंगड़ा आदमी है भाई, किडनी निकाल लेंगे। हाँ हाँ जल्दी गाड़ी लेके आओ ना, पकड़ ले रहे लंगड़ा रे भाई। अरे जल्दी आना, भाग रहा है, होगा भाई। अरे भाई जल्दी आना भाई। अरे भाग रहा किडनी बचा रहा। விஜயுடைய படங்களை பார்த்து மனநல பாதிக்கப்பட்டு போய் இப்படி இருக்கானுங்க. ஏய் என்னெல்லாம் பண்றானுங்க பாருங்க. துணை முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடும் விதமா ஒரு காணொலியை பதிவிடுறானுங்க. ஏண்டா இதெல்லாம் தவறுன்னு கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட மடக்கூதிகளா இருப்பீங்க? இப்படிதான் இருக்கு இவனுங்க கட்சியோட லட்சணம். எது தவறு எது சரி, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எந்த அறிவும் கிடையாது. மாப்பிள எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்பிள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. கண்டதையும் பண்றது ரீல்ஸ் பைத்தியம் பிடிச்சு போயிருக்கானுங்க.
ரீல்ஸ் அது லைக் ஷேர் கமெண்ட் அதுலயே இருக்கானுங்க. இதை விட்டு வெளியே வந்து தொலைங்கடா. முதல்ல உருப்படியா ஏதாவது பண்ணுங்கடா. வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணுங்க. இல்ல அரசியல்ல தான் ஏதாவது பண்றீங்கன்னா உருப்படியா அரசியல் பண்ணுங்க. அரசியல் கட்சியாட்டு செயல்படுங்கன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கோமாளி பசங்க. சட்டை என்ன கலரு அது என்னலாம் பார்க்க மாட்டார். ஒழுக்கத்தோட இருக்கிறான் நம்மளுடைய தோழன், நம்மளுடைய தொண்டை, இவன் தான் நம்மளுடைய உண்மையான தோழன்னு பார்த்து பழகக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி. இவர் தானே? இவரா? ஓ இவரா? இவனே ஒரு இத்து போனவன். எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். அவனால நடக்க கூட முடியாது சார். எதுவுமே பண்ண முடியாது. அழுவா, பால் குடிக்கல. நான் பைக் எடுப்பேன், 1 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு வண்டி போடுவேன் சார். 1 லிட்டர் போட்டா 1 லிட்டர் தான் சார் இப்படிதான் அப்படி சிரிப்பு வருதோ. இதுல என்னடா கஷ்டம்? ஐயா பாரு, என் மனுஷன் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.